மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியகிருஷ்ணநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாகச் சொல்லிக்கொண்டு இன்னும் மிக அருகில் அந்த மோட்சம், ஞானம், முக்தி அனைத்தும் ஒன்று சொல்லக்கூடிய பிரம்மம் என்ற பொருளை தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நமக்கு ஒரு சேர கொடுக்க இன்னும் அழகாக நாமாக்களை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். எப்படி சொன்னார்கள்? சதுரங்க பலேஸ்வரி, சதுர் அங்க பல ஈஸ்வரி, 4 வகையாக உள்ள படைகளின் ஈஸ்வரின்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ அடுத்தது அற்புதமான ஒரு நாமம், சாம்ராஜ்யதாயினி என்று சொல்லக்கூடிய ஒரு நாமம். ஓம் சாம்ராஜ்யதாயின்யை நமஹ. ஓம் சாம்ராஜ்யதாயின்யை நமஹ. இப்போ இந்த நாமத்தை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். இதற்கு முன்னாடி ராஜ்யதாயின்யை நமக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜ்யதாயினின்னு கொடுத்தாங்க, இங்கே சாம்ராஜ்யதாயினி. ஏன்னா தாயினி என்றால் கொடுப்பவள், அங்கே ராஜ்யத்தை கொடுப்பவள், இங்கே சாம்ராஜ்யத்தை நமக்கு தருபவள்னு வருது. அப்போ இந்த ராஜ்யம் சாம்ராஜ்யம் இதற்கு என்ன மிகப்பெரிய வித்தியாசம் இருக்க போகிறது நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ராஜ்யம் சாம்ராஜ்யம் இதில் தாங்க மிகப்பெரிய விஷயம். அந்த சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது எவ்வளவு தத்துவம் நிறைந்த விஷயம் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? முதல்ல இந்த தத்துவத்தை விட்டுட்டு முதல்ல ராஜ்யம் சாம்ராஜ்யம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இந்த சாம்ராஜ்யம் எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ சாதாரணமாக ஒரு ராஜ்யம் அப்படின்னா ஒரு ராஜா அப்படின்னு சொல்கிற யாரு? ராஜ்யத்தை ஆளக்கூடியவன் ராஜா. அவருடைய பகுதி எப்படி இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள. இப்போ சோழ அரசர், பேரரசர் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? பாண்டிய அரசர், சேர அரசர், அப்படி ஒவ்வொரு அரசர் சொல்கிறோம் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு பகுதி, அந்த பகுதியை விட்டு தாண்டிட்டோம் அப்படின்னா இன்னொரு அரசனுடைய பகுதியாக மாறிடுது. சரி, அடுத்தது இந்த அரசர்கள் எல்லாம் சேர்ந்து விட்டால் ஒரு பெரிய பேரரசர் இருப்பார் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச அரசர்கள் சின்னதுலேருந்து எப்படி ஆரம்பிப்பாங்க? சிற்றரசர்கள், அப்புறம் பேரரசர்கள். இந்த பேரரசருக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடியவர் சம்ராட் அப்படின்னு சொல்றது நம்ம படிச்சிருக்கோம். வரலாற்று பாடங்களில் படிக்கும் பொழுது சம்ராட், அரசர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர்களை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது பல ராஜ்யங்களை இணைத்து சேர்த்து இருக்கக்கூடியது தான். அப்போ சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான ஒன்று. இப்போ இந்த இடத்துல சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது அதற்கும் மேலாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அதுக்கு முதல்ல என்ன பார்த்தோம்? இதில் பார்க்கும் பொழுது ராஜராஜர்கள் அப்படிலாம் பார்த்தோமா? அரசர்கள்னு பார்த்தோம், அதுக்கப்புறமா ராஜராஜர்கள்னு பார்த்தோம், அதற்கும் மேலே இருக்கக்கூடிய ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரின்னு பார்த்தோமா? அப்படிப்பட்ட ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். இப்போ நமக்கு தெரிஞ்சது பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு நமக்கு தெரியும். இவர்களுடைய உலகங்கள் என்னது? பிரம்மலோகம், வைகுண்டம், கைலாசம். சரியா? இப்போ இதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாமே இந்த உலகத்தில், இந்த லோகத்தில் ராஜாவாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம் இருக்கு, சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துக்கு என்ன பேர் அப்படின்னா அம்பிகையின் வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீநகரம். அதாவது எல்லாமே சேர்ந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸ்ரீநகரம் எனப்படும் ஸ்ரீபுரத்தில் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த ஸ்ரீபுரத்தில் இந்த லோகங்கள் ஒவ்வொன்றும் சின்ன சின்ன பகுதியாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ரீபுரம் எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. சரியா? அப்போ இந்த ஸ்ரீபுரத்தில் மகாராஜ்ஞியாக யார் இருக்கிறார்? இந்த அம்பிகை ராஜராஜேஸ்வரியாக, அதிபதியாக இவள் இருக்கிறார். இப்போ அனைத்தும் இவளுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவள் நினைத்தால் யாருக்கு வேண்டுமானாலும் இந்த ராஜ்யத்தை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட அனுகிரகமூர்த்தியாக அவள் இருக்கிறாள். இப்போ நம்ம படிக்கிறது புராண காலங்களில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? கிருஷ்ணர் இருந்தார், ராமர் இருந்தார். அப்போ ராஜசூய யாகங்கள் செய்கிறார்கள். அப்படி அந்த யாகங்கள் செய்து அந்த யாகத்தில் வென்று அவர்கள் பேரரசர்களாக வருகிறார்கள் அப்படின்னு படிச்சிருக்கோம். இது அத்தனையும் செய்ய வேண்டும் என்றால், ஏன்னா முதல்ல இந்த யாகம் செய்யணும் அப்படின்னாலே அந்த அம்பாளின் அனுகிரகம் இருந்தால்தான் முடியும். இந்த யாகம் செய்தால்தான் சாம்ராட்டும் ஆக முடியும் அப்படின்னு சொல்றதா
தான் இப்போ இதற்குரியது. சரி, இப்போ நம்ம உள்முகமாக இருக்கக்கூடிய பொருள் பார்க்கணுமே. ஏன் அப்படின்னா இது அனைத்தும் இந்த தத்துவத்தை சொல்லக்கூடிய நாமாக்கள். இப்போ ராஜ்யம் சாம்ராஜ்யத்தை விட்டுருவோம். இங்கே முக்கியமாக சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது எதை சொல்கிறார்கள் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம மனசுக்குள்ளே நம்ம என்ன படிச்சிருக்கோம்? முதல்ல சொல்லக்கூடிய நாமங்கள்லாம் என்ன சொன்னோம்? நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய யஜ்ஞம் நடத்தி அதில் இந்த கொடிகளை எல்லாம் ஆகுதியாக கொடுத்து புண்ணியாதி ஹோமஷ்டங்கள்லாம் செஞ்சு அதில் புண்ணியம் அப்புண்ணியம் அப்படிங்கிறத நம்ம அர்ப்பணம் செஞ்சிடறோம் அப்படின்னு நம்ம படித்தோம். அப்போ இந்த ஹோமம் நடக்கணும் அப்படின்னாலும் அவளுடைய அனுகிரகம் வேண்டும். அப்படி நடத்தி முடித்தால் பூர்த்தியாக சம்ராட் என்று சொல்லக்கூடிய பேரரசன் அப்படிங்கிற ஒரு பதவி நமக்கு கிடைக்கும். அதாவது அதற்கும் மேற்பட்ட சாம்ராஜ்ய பதவி நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த சாம்ராஜ்ய பதவி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ இதை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உபநிஷத்துக்குள்ளே நம்ம போனால் தான் நமக்கு தெரியும். அதற்கு அழகாக தைத்திரியோபநிஷத்து இருக்குது. இந்த சாம்ராஜ்ய பதவி கிடைத்தவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. தன்னுடைய ஸ்வராஜ்யம் என்ன என்று தெரிந்து கொண்டவனாக இருக்கிறான். இப்போதாங்க விஷயம், தன்னுடைய ஸ்வராஜ்யம். இப்போ எதுங்க ரொம்ப முக்கியமாக இங்கே சொல்கிறோம்? நான் தான் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு கொண்டவனாக இந்த ஜீவன் ஆகிறான். அப்போ இது ஆனால் என்ன ஆகும்? பிரம்மத்தோடு ஐக்கியம் ஆகிறான். இப்போ புரிஞ்சிருச்சா? சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது இந்த மோட்சம் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் பிரம்மத்தோடு ஐக்கியமாகுதல், அதுதான் இப்போ இங்கே சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம நினைக்கக்கூடிய பதவிகள் எல்லாம் இங்கு சொல்லக்கூடிய சாம்ராஜ்யம் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? ராஜ்யத்தை கொடுக்கிறாள், சாம்ராஜ்யத்தை கொடுப்பவளாக இருக்கிறாள் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆக இங்கே சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுவது பிரம்மத்தோடு ஐக்கியம் ஆகக்கூடிய அந்த நிலைமையை கொடுப்பவளாக அவள் இருக்கிறாள் என்று சொல்வதுதான் இந்த நாமம். மகாபிரிவா சரணம்.